சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. நீங்களே சொன்ன மாதிரி திரைப்பட நடிகர் என்று சொல்லும்போது 150 படங்களுக்கு மேலாக நடித்து திரையுலகில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர். குறிப்பாக பல படங்கள் ஒரு சமுதாயத்திற்கு உகந்த படங்கள், அதாவது சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்கள் சொல்லுகின்ற திரைப்படங்களாக அவர் கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தமிழ்நாட்டிலே ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. புலன் விசாரணை, ரமணா, இது போன்ற படங்களாம் கூட ஒரு நல்ல வெற்றி படங்களாக அன்றைக்கு எல்லோராலும் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லும் போது ஒரு கட்சி இயக்கத்தை, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கியதோடு மட்டுமில்லாம அது சிறப்பான முறையிலே கேப்டன் அவர்கள் எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகிற கேப்டன், அந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி அதன் மூலம் ஒரு பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை அவர் அந்த இயக்கத்துக்கு கிடைக்கப்பட்டது. பொதுவாகவே திரு விஜயகாந்த் அவர்கள், அதாவது கேப்டன் அவர்கள், நான் அன்னைக்கு ஸ்பீக்கரா இருந்த சூழ்நிலையில அம்மா அவர்கள் என்ன ஸ்பீக்கரா பணிக்க வைத்து அந்த அடிப்படையில என்னுடைய கடமை ஆற்றும் போது அவருடைய அந்த அரசியல் அந்த பண்பாடு, அதே போன்ற அரசியல் அவர் கொண்ட தெளிவான பார்வை, அதே போன்று அரசியல் அவர் முன்வைக்கின்ற திட்டங்கள், அதே போன்ற அரசியல் அவர் ஒரு தொகுதி மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகின்ற பாங்கு, இதையெல்லாம் உண்மையிலே நான் கண்கூடா கண்டவன். எந்த ஒரு விவாதம் இருந்தாலும் சரி அதுல பங்கு பெறுவது. அது மட்டும் இல்லாமல் வினாக்கள், கவனஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்துழைப்பு தீர்மானங்கள், இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தொகுதி மக்களாக கொடுத்து அதன் மூலம் விடை பெற்றவர். அப்படி அமைச்சர்கள் எல்லாம் விடை சொல்லுகின்ற அளவுக்கு வினா எழுப்பியவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நான் பேரவைத் தலைவராக இருந்த காலத்திலிருந்து ஒரு மாண்புமிக்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கடமையாற்றியவர். அந்த சூழ்நிலையில் பொதுவாகவே பேரவைத் தலைவருடைய அந்த செயல்பாடு என்பது விருப்ப இல்லாமல், ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு சம வாய்ப்பு அளிப்பது ஒரு பேரவைத் தலைவருடைய ஒரு கடமையாகும். எனவே அந்த அடிப்படையில் எல்லோருக்குமே அந்த சம வாய்ப்பு அளித்து முன்வரிசைக்கு கூட அவர்கள் கேட்கின்ற நேரம் ஒதுக்கி, அதே போன்று நம்முடைய சகோதரர் அன்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் அவர்கள் கேட்கின்ற டைம் எல்லாம் அவருக்கு லிமிட் இல்லாமல் கொடுப்போம். ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கு டைம் லிமிட் கிடையாது. அவர் எடுத்துக்கிற நேரம் தான், குறுக்கிடவும் மாட்டோம். அது இன்னைக்கு வேற சிச்சுவேஷன், அது வேற, நான் அரசியலுக்குள்ள போல ஆனா நான் பேரவைத் தலைவராக இருக்கும்போது அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம அந்த வகையில பிரதான எதிர்கட்சி என்ற அடிப்படையில அவர்களுக்குரிய அந்த மரியாதை. அதான் சார், இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க அவரோட சில கான்வர்சேஷன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க தலைவரா இருந்தீங்க, பேரவைத் தலைவரா. அந்த டைம்ல உங்களுக்கு அவருக்கான அந்த கான்வர்சேஷன் எப்பேற்பட்டதாக இருந்தது சார்? அதுதான் அந்த கான்வர்சேஷனை பொதுவா ஒரு சபையில ஒரு இதுல பாத்தீங்கன்னா, என்னுடைய அறையில, பேரவைத் தலைவருடைய அறையில நான் இருக்கும்போது பொதுவா வினாக்கள் எழுப்புவதற்கும், அதே போல கவர்னர் தீர்மானம், ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுத்து நேரடியாக என்கிட்ட இன்னைக்கு இந்த இது 0ல எடுக்கணும், கண்டிப்பா இதுக்கு நீங்க தம்பி அதை அனுமதிக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க எதிர்கட்சிட்ட கண்டிப்பா நீங்க 0 வரல, நீங்க எழுப்புறது உங்களுக்கு அந்த ரைட் உண்டு. கண்டிப்பா அந்த இதை நான் கண்டிப்பா உங்களை அழைக்கும் போது நீங்க சொல்லுங்க, அரசனுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல இன்னொரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, பொதுவா எனக்கு அதிக ஒத்துழைப்பு, அது வந்தா ஜோவியலா என்கிட்ட அறையில வருவாரு. ஏன்னா சில நேரத்துல ஜோவியலா பேரவைத் தலைவர் என்னவாரு, அது உள்ள அப்படி பேசினாலும் வெளியில அறையில பேரவைத் தலைவரை எப்படி இருக்கீங்கன்னுவாரு, அதுக்கப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்கன்னுவாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கலகலப்பா இருப்பாரு எப்போதுமே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காஃபியோ இல்லைன்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு வருவார். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவரு. அதனால கண்டிப்பா அந்த சபையை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 10 மணி என்ற அடிப்படையில் கரெக்டா ஒரு 9:30க்கெல்லாம் வந்துருவாரு அவரு. இப்படி இருந்தது. அப்புறம் அம்மாவை பொறுத்தவரை நேரம் காலம் பார்ப்பாங்க. பொதுவாக ஒரு உரையை பதிலுரை கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு பேச்சுக்கு எடுத்துங்களேன், ஒரு 12 மணிக்கு பதிலுரை தொடங்கணும் அப்படின்றது அம்மா தீர்மானிச்சாங்கன்னா,
அந்த 12 மணிக்கு நான் அம்மாவை வந்து என்ன பண்ணேன்னா பேசுறதுக்கு அழைக்கணும். ஏன்னா ஒரு லீடர் இல்லையா? ஸோ அவங்களும் வந்து நம்ம வந்து அவங்க நினைக்கிறது வந்து நம்ம வந்து கொண்டு வரணும், நினைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அதே நேரத்துல வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில வந்து அவருடைய உரிமை மறுக்கப்படக்கூடாது, அப்போ திணிக்கவும் கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்க வந்து ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு 1/2 hour தான் டைம், நீங்க அம்மா வந்து 12 மணிக்கு பேசணும்னு நினைக்கிறாங்க, நீங்க வந்து 11:59 முடிச்சிடணும் அப்படி நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. அது பண்ணா சர்வாதிகாரம், அது புரியுதுங்களா? ஆனா ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டவர் அவர், அது நல்லா தெரியும் எனக்கு. அதனால வந்து என் அறைக்கு வந்து பொதுவா அந்த மாதிரி வந்து முன் வரிசையில் இருக்கிறவங்க பேச வரும்போது பேசணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டுரும். உங்களுக்கு காலை உங்களுக்கு 20 நிமிஷம், உங்களுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விட்டுருவேன். ஒரு அண்ணன் வருவார், கேப்டன் அண்ணன் ஒருவர் வந்தோன்னா, என்ன தம்பி இன்னைக்கு நான் இன்னைக்கு பேச போறேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிடுவேன். நான் விளையாட்ட சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் நேரம் ஒதுக்க முடியாதுண்ணே, நீங்க நினைச்சதுதான் நேரம், அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், உங்களை நான் கட்டுப்படுத்த முடியாது, அதனால நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சி, எவ்வளவு நேரம் பேசலாம் தம்பின்னு வருவாரு. சொல்லுங்க பேரவைத் தலைவர். அப்ப நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா அது தப்பாயிடும், அப்படித்தான் எதிர்கட்சி தலைவர் நீங்க, எதிர்கட்சி தலைவருக்கு டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து நான் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசட்டுமா அப்படின்னாரு. தாராளமா பேசுங்க, எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லைன்னு. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், என்ன தலைவரேன்னு கேட்பாரு பேரவைத் தலைவர். இந்த மாதிரி அம்மா வந்து 12 மணிக்கு முடிக்கணும்னு சொல்றாங்க, நான் முன் வரிசையில உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு 11 மணிக்குள்ள நான் வந்து எல்லாரையுமே கட் பண்ணிடுவேன். உங்களை கரெக்டா நீங்க 1 மணி நேரம் கேட்டதுனால நான் ஒரு 11 மணிக்கு நான் உங்களை விடுறேன், நான் கூப்பிடுவேன் உங்களை, இந்த மாதிரி மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள்னு சொல்லுவேன். அப்ப நீங்க வந்து உரையை ஆரம்பிக்கலாம். அப்படி உரையை ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து நான் வந்து உங்களை வந்து ஒரு 12 மணிக்கு 11:59க்கு நான் வந்து ஒரு சைகை அப்படி காட்டும்போது 11:58 59க்கு அப்படி கண்களால் கொஞ்சம் சைகை காட்டும் போது நீங்க கொஞ்சம் அதை முடிங்கண்ணே, கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மாதிரி இருக்கேன். அவர் உடனே சிரிச்சு சொன்னாரு, உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு சங்கடத்தை நான் நிச்சயமா ஒரு எம்பாரஸ்மெண்ட் நான் உருவாக்க மாட்டேன், கண்டிப்பா வந்து நான் ஒத்துழைப்பு தருவேன், ஆனா நீங்க வந்து அதை பத்தி நீங்க வந்து பொருட்படுத்த வேணாம் அப்படின்ட்டாரு அவரு. அதே மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல லீடர்ஸ் எல்லாம் பேசிட்ட பிறகு இவரை கூப்பிடுவேன், இந்த மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி கூப்பிடுவேன் இல்லையா? இப்ப வந்து பேச சொல்லக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் தான் சொல்லும். அப்ப கூடும்போது அவர் வந்து எழுந்து ஆரம்பிச்சுட்டு பேசுவார், எல்லா சப்ஜெக்டும் பேசுவார். பேசி முடிச்சுட்டு கடைசியில 11:55 56 வரும்போது எனக்கே கொஞ்சம் இதா இருக்கும், இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மேஜர் பார்ட்டி லீடர் அம்மா சிஎம் அவங்க 12 மணிக்கு ரெடியா இருக்காங்க நேரம் பார்த்துட்டு இல்லையா? அந்த மாதிரி இப்போ இவரு 11:55 ஆகும்போது கொஞ்சம் அப்போ அப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டு என்னுடைய அந்த இதை புரிஞ்சுப்பாரு அவரு. அதுதான் உண்மை, நான் வந்து மனசு என்ன தொட்ட விஷயம் என்ன உண்மையிலேயே. நிச்சயமா அது மட்டும் இல்லாம இப்ப அவரை எதிர்கட்சி அப்படிங்கறத தாண்டி, தலைவரா இருக்கிறத தாண்டி அவர் வந்து திரைப்படங்கள்லயுமே வந்து அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. நீங்க அவருடைய படங்களை பார்த்திருக்கீங்களா? அவரு படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? இப்ப ரமணா, புலன் விசாரணை, நிறைய படங்கள் நல்ல படங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நல்ல ஒரு நடிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிறந்த நடிகர் இல்லையா? அதை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அதை தாண்டி வந்து இப்ப அரசியல் பாத்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணது அந்த மாதிரி நடக்கும்போது கரெக்டா என்னுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு 11:58 59 முடிச்சிருவாரு. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன், சபையில் வந்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பு நல்கி பேரவைத்தலைவருக்கு நன்றி கூறி சொல்லி உட்கார்ந்துருவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி அரசியல்ல வந்து ஒரு கூட்டணி இந்த அடிப்படையில நாங்க வந்து அவருடைய வீட்டுக்கு இந்த பேச்சுவார்த்தை போவோம். இப்போ குழு அமைச்ச பிறகு போகும்போது பாத்தீங்கன்னா அதாவது வந்து அவருடைய உபசரிப்புன்றது ஒரு தனிப்பட்ட உபசரி, நல்லா விசாரிப்பாரு, எல்லோரும் நல்லா விசாரிப்பாரு. அதே போல வந்து சம்பவம் நினைவு கூறுவாரு, அதாவது வந்து நம்முடைய அந்த இது சட்டசபையில எப்படியெல்லாம் பேசுனது அதெல்லாம் நினைவு கூறுவாரு. அப்புறம் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து
என்னதுன்னா அந்த காஃபி, என்ன டீ, எது சூப்பு, என்ன சாப்பிட போறீங்க அதை கேட்பாரு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடலாம் சாப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு விருந்தோம்பல்ல வந்து கூட அவர் வந்து அடிச்சிக்க முடியாது. ஸோ வந்தவங்க எல்லாம் அது மாதிரி அது பொதுவாகவே வந்து ஷூட்டிங்ல கூட ஈகை குணம், அதே போல எல்லாருக்கும் நாடி வரவங்களுக்கு அது திரைப்படத்துல வந்து பெரிய அளவுக்கு கோல் வச்சிருக்கும் போது நாடி வந்தாலும் உதவி செஞ்சிருக்க அந்த தகவல்லாம் கூட ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற தகவலாக இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து இயற்கை வந்து நம்ம இடத்துல இருந்து பிரிச்சிருச்சு. இன்னும் 25 வருஷம் இருந்திருந்தா இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அவர் சார்ந்த இயக்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதரவு வந்திருக்கும். ஆனா காலம் வந்து பிரிச்சிருச்சு. அதனால வந்து அவர் வந்து இழப்பு என்பது ஒரு பேரிழப்பு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, தொண்டர்களுக்கும் சரி, அதே போல அவருடைய குடும்பத்திற்கும் சரி ஒரு பேரிழப்பு. எனவேதான் வந்து அவருக்கு வந்து எங்கள் இயக்கத்தின் சார்பில் இரங்கலை நாங்கள் தெரிவித்தோம். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. பல்வேறு கருத்துக்கள் விஜயகாந்த் பத்தி தெரிவிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார், ஐபிசி தமிழ் சார்பாக பகிர்ந்து கொண்டிருக்கு. நன்றி நன்றி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.